இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். நீங்கள் எக்ஸலில் ஒரு பெரிய லெஜெண்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஃபங்க்ஷன் கீஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸலில் ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போவும் பார்த்தாலும் கீபோர்டையே தேடிக்கிட்டு இருக்காமல் ரொம்ப ஒரு பெரிய நாலேஜபிள் பர்சன் மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F1 இருந்து F12 வரைக்கும் ஃபங்க்ஷன் கீஸ் எதற்கெல்லாம் பயன்படும் என்பது உள்ளிட்ட விஷயங்களை தான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் கீபோர்டை தொடாமலேயே நிறைய விஷயங்களை எக்ஸலில் செய்ய முடியும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை லைக் போடுங்க பிடிச்சிருந்தா. அதே மாதிரி கமெண்ட்டில் உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது நம்ம எக்ஸல் சீட் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீ F1 எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெட் கனெக்ஷன் உங்கள் பிசியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் F1 அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் விண்டோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதோட பேசிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸல்லேருந்து வெளியில் போயிட்டு தான் தேடுவீங்க. பட் F1 அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி, இதிலேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வெப்சைட்டில் தேடுறதுக்கு பதிலாக இதிலேயே இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்க முடியும். இது F1. அதற்கடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் F1 இது எதற்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் ப்ளஸ் F1 ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கார்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்ல, இந்த ஆப்ஷன்ஸ் கார்டு, இதை ஹைட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் F1 அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். அதற்கடுத்து ஆல்ட் ப்ளஸ் F1 அப்படின்னா என்ன? சரி, ஆல்ட் ப்ளஸ் F1 எதற்கு பயன்படும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு டேபிள் இங்கே வச்சுருக்கீங்க. இப்போது எனக்கு ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு கிராஃப் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு கிராஃபை உருவாக்குவீங்க இல்லையா? ஸோ அது எதையுமே பண்ணாமல் இப்போ பாருங்கள். ஸோ இந்த கிராஃபை நான் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ட் F1 அப்படிங்கிறத அழுத்தினா இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிராஃப் உருவாகும். கிராஃபோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸும் இங்கே வரும். ஸோ பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிராஃபை உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ட் F1 அப்படிங்கிற இந்த பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். சரி, வாங்க அடுத்து F2க்கு போகலாம். ஸோ F2 ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த F2ஓட பேசிக் ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு செல்லில் நம்ம இப்படி கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு லெட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உள்ளே போயிட்டு இப்படி சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ F2 இந்த இடத்துல உள்ளே போயிட்டு நீங்கள் F2 அழுத்துனீங்க அப்படின்னா இந்த செல் எடிட் ஆகும். நீங்கள் உள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதற்காக பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா இந்த F2 அப்படிங்கிற இந்த கீ ஃபங்க்ஷன் கீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போது ஷிஃப்ட் ப்ளஸ் F2 இந்த கீ எதற்கு பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கமெண்ட் செக்ஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு இந்த ஷிஃப்ட் ப்ளஸ் F2 பார்த்திங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஒரு கமெண்ட் செக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் F2 அப்படிங்கிறது ஷார்ட்கட் கீ. அதற்கடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் F2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதையும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் F2 அழுத்துனீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் சீட்டு பிரிண்ட்டுக்கு போயிடும். பிரிண்ட் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு பேர் தான் இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் F2 ஃபங்க்ஷன் கீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதற்கடுத்து F3 அப்படிங்கிறது எதற்கு பயன்படும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் எதற்கு பயன்படும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், VLOOKUP. இப்போ ஸ்ரீதரன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, VLOOKUP போடுவீங்க. ஸோ இந்த இதை சூஸ் பண்ணுவீங்க, ஆர் இப்படி சூஸ் பண்ணுவீங்க. தென் 2,0 அப்படிங்கிறத போடுவீங்க. சாரி, ஃபஸ்ட்டு நான் அந்த செல்லை சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா
56 அப்படிங்கிறது வந்து இங்கே பாப்புலேட் ஆகிடுது. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேபிளை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டேபிளை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு டேபிளை டைரெக்டாக இப்படி ரெஃபரன்ஸாகவும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு நேம் கொடுத்து அந்த விதத்துலையும் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போது F3 அப்படிங்கிறது வந்து எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸுக்கு போகிறோம், டிஃபைன் நேம் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் 12th ஸ்டாண்டர்டா, சாரி 12ன்னு வச்சுக்கிறோம். டேபிள் 12 அப்படிங்கிறத வச்சுட்டோம் அப்படின்னா, சாரி ஸ்பேஸ் வந்து கொடுக்கக்கூடாது, டேபிள் 12ன்னு இப்போ அதுக்கு வந்து நேம் வந்து கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து வீலுக்கப் ஃபார்முலா அதே ஃபார்முலா போடுறேன். இப்போ டேபிள் அரேக்கு வந்து நான் இப்படி தான் சூஸ் பண்ணுவேன் இல்லையா. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, F3 கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே டேபிளுக்கு டிஃபைன் நேம் வந்து கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. இதை வந்து எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த F3 பட்டனை வந்து F3 ஃபங்க்ஷன் கீயை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அதே 56 வந்துருச்சு. ஸோ F3 வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னா, நீங்கள் டிஃபைன் பண்ண அந்த நேமை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு பயன்படும். ஸோ ஷிஃப்ட் F3 அப்படிங்கிறது வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஷிஃப்ட் F3 அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு இப்போ ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிஃப்ட் F3 வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நிறையா ஃபார்முலாஸ் வந்து ஏற்கனவே டிஃபைன் ஆகியிருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி யூஸ்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ டேட் வந்து இது வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், டேட்டை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது 2021, இப்போ ஜூலைனா 7th மந்த்து, டேட் வந்து 13 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டேட் வந்து இன்சர்ட் ஆயிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F3 வந்து அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வருங்க. அதற்கடுத்து F4 அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் F4 அழுத்தும்போது ஒரு ஆக்ஷன், நீங்கள் லாஸ்ட் ஆக்ஷனாக என்ன செஞ்சுருக்கீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஹோம் போயிட்டு இதுக்கு வந்து எல்லோ கலர் அடிக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய லாஸ்ட் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லோ கலர் அடித்தது தான். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல்லில் வச்சுட்டு F4 அப்படிங்கிறத அழுத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள், எந்த இடத்துல வச்சுட்டு F4 அழுத்தினாலும் என்னுடைய லாஸ்ட் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறதுக்கு இந்த F4 ஃபங்க்ஷன் கீயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதற்கடுத்து இன்னொரு விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா F4 வந்து பயன்படும். அது எப்போ அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி அந்த எந்த இது வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் F4 அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் வந்து வரும். ஸோ மறுபடியும் F4 அழுத்தினீங்க அப்படின்னா நம்பர்ஸுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்டில் வந்து ஷோ ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் F4 அப்படின்னா எதற்கு வந்து பயன்படும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஒரு புது எக்ஸல் ஷீட் வந்து உருவாக்கிக்கிறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் F4 அப்படிங்கிறத வந்து அழுத்தணும் அப்படின்னா கரண்ட் எக்ஸல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் F4 அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் F4 கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதற்கடுத்து என்ன அப்படின்னா F5வும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் கீ தான். F5 அழுத்துறதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபைண்ட் அண்ட் செலக்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கோ டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை டேரெக்டாக கொண்டு வர்றதுக்கு, ஷார்ட்கட் மூலமாக கொண்டு வர்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா F5 அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோ டு ஆப்ஷன் வந்து உருவாகும். ஸோ இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா F6 வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F6 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேலே பார்க்கலாம்
HNM இது மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இதற்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ N அப்படிங்கிறத அழுத்தினீங்க அப்படின்னா அந்த டேபுக்கு போகும். ஸோ அதற்கப்புறம் உங்களுக்கு டேபிள் வேணும் அப்படின்னா டீயை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் ரெஃபரன்ஸ் வந்து அதாவது டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான அடுத்த வேலைகள் வந்து துவங்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் F6 வந்து அழுத்த வேண்டியிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மவுஸை தொட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டை யூஸ் பண்ணியே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மேலே காட்டக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து செய்து முடிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த F6 கீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதற்கடுத்து F7 கீ. F7 கீ வந்து எதற்கு வந்து பயன்படும் அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறத தவறாக வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இப்போது எப்படி நீங்கள் வந்து ஒரு வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, வேர்ட் டாக்குமெண்ட் அதே மாதிரி வேறு எதுலெல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயெல்லாம் வந்து ஸ்பெல் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிராமர் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸலில் இல்லையா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. எக்ஸல்லையும் ஸ்பெல் செக் கிராமர் செக் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த F7 அப்படிங்கிற கீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸல் ஷீட்டில் வந்து F7 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சஜஷன்ஸும் வந்து காட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு மைக்ரோசாஃப்ட் கரெக்டாக, மைக்ராஃப்ட் இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் கரெக்டு. ஸோ இதில் மோர் தென் ஒன் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆல் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இக்னோர் பண்ணணும் அப்படின்னா இக்னோர் ஆல் கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எக்ஸல் சீட்டில் ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கு இந்த F7 அப்படிங்கிற கீயை பயன்படுத்தலாம். ஸோ அதற்கடுத்து F8. இப்போது F8 வந்து எதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது மவுஸை வச்சு தான் வந்து நீங்கள் இப்படி வந்து செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நீங்கள் கீபோர்டு மூலமாகவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் என்னுடைய கீபோர்டு கர்சர் மூலமாக இந்த இடத்துக்கு போயிட்டேன். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரைக்கும் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா F8 ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி கர்சரை மூவ் பண்ணேன் அப்படின்னாவே எனக்கு தேவையான செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகும். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா F8 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்கடுத்த கீ என்ன அப்படின்னா Shift + F8. இப்போ Shift + F8னா என்னென்னா இப்போ நம்ம வந்து ரேஞ்சை தானே பார்த்தோம். இப்போ பாருங்கள், Shift + F8 வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக இண்டிவிஜுவல் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணுமா எல்லாத்துக்கும் வந்து பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் செல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் Shift + F8 வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து செய்ய முடியும். அதற்கடுத்து F9. இப்போது நம்ம இங்கே வந்து அதாவது இதை வந்து சம் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம், சம் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஷீட்டில் கால்குலேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து மேனுவல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல வந்து 0 அப்படின்னு வந்து வச்சிங்கனாலும் இந்த டோட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேமாக ஏற்கனவே இருந்தது தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரீகால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு வைக்கலாம், ரீகால்குலேட் பண்ணும். இல்லை அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் மேனுவல் வச்சிட்றேன். ஸோ இங்கே 0 அப்படின்னு இருந்தாலும் அதே டோட்டல் தான் காட்டுது. ஸோ இப்போ ரீகால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா F9 அப்படிங்கிறத வந்து நான் அழுத்தினேன் அப்படின்னாவே அங்கே ரீகால்குலேஷன் நடத்துகிறோம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா F9 கீயை அழுத்துறதன் மூலமாக நீங்கள் ரீகால்குலேட் வந்து பண்ண முடியும். சரி, அதற்கடுத்து F10 வந்து எதற்கு வந்து பயன்படும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் என்ன டேப்பை செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஹோம் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச்சை செலக்ட் பண்ணுங்கள். அதற்கடுத்து நீங்கள் வந்து பார்டர் பண்ணணும் அப்படின்னா டிஏ செலக்ட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பார்டர்ஸ் வந்துருக்கு. இதில் திக் பார்டர்ஸ் அப்படின்னா டிஏ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக் பார்டர் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இப்படி செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த F10 கீயை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களாகவே பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து மாறிடுவீங்க. F11 வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னா இப்போ இங்கே டேபிள் வந்து இருக்குது.
ஸோ இந்த டேபிள் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது நீங்கள் F11 வந்து அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ சார்ட் ஷீட்டுன்னு சொல்லி ஒன்று ஒர்க் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் F11 ஃபங்க்ஷன் கீயை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதற்கடுத்து இப்போது ஷிஃப்ட் ப்ளஸ் F11 வந்து அழுத்தினீங்க அப்படின்னா நியூ ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் F11 கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதற்கடுத்து F12 இதுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து யூஸ் பண்ணுற ஒரு காமன் கீ தான். ஸோ இது எதற்கு வந்து பயன்படும் அப்படின்னா பாருங்கள், F12 வந்து நீங்கள் அழுத்தும் போது உங்களுக்கு சேவஸ் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். சேவஸ் ஆப்ஷனை நீங்கள் மேனுவலாக போய் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் F12 அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் சேவஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய எக்ஸல் ஃபைலை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த 12 ஃபங்க்ஷன் கீயோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எக்ஸலில் ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகை வந்து செய்யும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எக்ஸலில் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து எக்ஸலுக்காகவே மட்டுமே வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு அடுத்ததாக வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்குறதன் மூலமாக நீங்கள் ஏராளமான எக்ஸல் ஃபீச்சர்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.